ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் மீண்டும் வருவதில்லை, நினைக்க எழுதுவதும் இல்லை. எரேமியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 25ஆம் வசனம் வரை. இந்த அதிகாரத்தில் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் யூதா ஜனங்களை குறித்தும் அந்த காலத்தில் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருந்தார்கள். கர்த்தரை விட்டு அந்நிய தெய்வங்களை உருவாக்கி வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களாக தங்கள் கற்பனைக்கு எட்டியது போல தாங்களே தெய்வங்களை உண்டாக்கி வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தம் கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் இப்படிப்பட்ட துரோகம் செய்தீர்கள், ஒரு கணவனுக்கு மனைவி துரோகம் செய்தது போல நீங்கள் இப்படி செய்திருக்கிறீர்கள் என்று கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த வசனங்கள் இந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2500 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தை. அப்பொழுது இஸ்ரவேல் தேசத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த காரியங்களை குறித்து கர்த்தர் இதை பேசியிருக்கிறார். இது ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், இன்று இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது ஏன் தேவையா இருக்கிறது? இந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உலகெங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கிற இதே பாவம். அன்று இஸ்ரவேலர்கள் என்ன பாவம் செய்வார்களோ அது கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் இது இருக்கிறது. அதனால் இதை தியானித்து கர்த்தருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள இந்த வேண்டு பகுதி உங்களுக்கு பயன்படுகிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மை பற்றி அறிந்து கொள்வதும், அது கர்த்தரின் இருதயத்தை எந்த அளவுக்கு பாதிக்கிறது, கர்த்தரை நாம் காயப்படுத்துகிறோம், நம்மை படைத்த சிருஷ்டிகர்த்தாவை நம் தேவனை நாம் வேதனைப்படுத்துகிறோம் என்பதை குறித்தும் இந்த வேத புரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து சற்று நினைக்கிறேன். கர்த்தர் பேசுகிறார், நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், பொல்லாத இருளின் கிரியைகளுக்கு, பொல்லாத தீமைக்கு இடம் கொடுத்து தீய காரியங்களில் ஈடுபட்டீர்கள், முதலாம் கற்பனையை மீறினீர்கள். அதாவது எனக்கு இணையாக, எனக்கு சமமாக வேறொரு தெய்வத்தை எல்லாம் நீங்களாகவே உண்டாக்கி அதை வணங்கி இப்படியாக ஆராதனை செய்வீர்கள். அது தெய்வம் அல்ல, நீங்களாக உருவாக்கி கொண்டது. இப்படியெல்லாம் நீங்கள் செய்ததை நிமித்தம் உங்கள் மீது நான் கோபம் கொண்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. ஆனால் இப்படியெல்லாம் நீ பாவம் செய்திருந்தாய். இஸ்ரவேல் தேசத்தின் 11 கோத்திரங்கள், இஸ்ரவேலர்கள் இப்படி பாவம் செய்தார்கள். அதை பார்த்து யூதா தேசமும் கெட்டு போயிற்று. யூதா ஜனங்களும் இப்படியாக பாவம் செய்தார்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்தது. இஸ்ரவேலை விட அதிகமாக யூதா ஜனங்கள் பாவம் செய்தார்கள், துரோகம் செய்தார்கள் கர்த்தருக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியா தீர்க்கதரிசியை அழைத்து, நீர் போய் சொல்லும் வடதிசையை நோக்கி, சீர்கெட்ட இஸ்ரவேலே என்று போய் சொல். அதாவது, சீர்கெட்ட இஸ்ரவேலே, நீ மனம் திரும்பு. கர்த்தர் உன்மேல் கிருபையாய் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உன்மேல் கோபம் கொள்வதில்லை. உன்னை அவர் மன்னித்து விடுவார். நீ மனம் திரும்பு என்று சொல் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை, கர்த்தர் யூதா தேசத்தோடு இன்னொரு காரியத்தையும் செய்ய சொல்லுகிறார். அவர் பேசுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் சொல்லி நீ போய் சொல்லும் என்று சொல்லுகிறார். இன்னொரு காரியம் என்னவென்றால், யூதா ஜனங்கள் என்ன செய்தார்கள்? நீ கண்ணால் கண்ட பச்சையான சகல மரத்தின் கீழும், மரங்கள் எங்கிருக்கிறதோ, நிழல் எங்கிருக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினாய். நீயாக விக்கிரகங்களை ஏற்படுத்தி கொண்டு அதை வணங்க தொடங்கினாய். பச்சையான மரங்களை கண்டால் போதும், எங்கெங்கும் இப்படி செய்தாய். இப்படி நீ செய்தாய். சகல மரத்தின் கீழும் அந்நிய ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு, கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களோடு சேர்ந்து கொண்டு நீ இப்படியாக எனக்கு துரோகம் செய்தாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் நீ உன் அக்கிரமத்தையும் என் வார்த்தைக்கு செவி கொடாமல் போனதையும் ஒப்புக்கொள் என்று சொல்லுகிறார்.
கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் இது. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அந்த பாவத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் செய்தேன், நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லவே இல்லை, நான் செய்யவே இல்லை, அப்படியெல்லாம் இல்லவே இல்லை என்று சாதிக்க கூடாது. இது கர்த்தருக்கு மிகுந்த எரிச்சல் உண்டாக்குகிற காரியம். அப்படிப்பட்டவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடைக்காது. அது ஏன் என்றால் அது ஒரு மேட்டிமை. நான் எப்பொழுதும் உத்தமன், நான் எப்பொழுதும் நீதிமான், நான் ஒருபோதும் குற்றம் செய்ததில்லை என்று பெருமை ஒளிந்திருக்கிறது. இப்படி பேசும் வார்த்தைகளில் சுயநலம் இருக்கிறது, பொய் இருக்கிறது, எல்லா பாவங்களும் வரிசையாக வரும். இதில் இப்படி பேசக்கூடாது. நாம் ஒரு குற்றம் செய்தால் கர்த்தருக்கு முன்பாக சென்று அவர் பாதத்தில் விழுந்து அவர் திரு பாதங்களை தொழுது கொண்டு, நான் குற்றவாளி சுவாமி, நான் செய்து விட்டேன், என்னை மன்னியும், மனமறிந்து செய்து விட்டேன், என்னை மன்னியும், எனக்கு விடுதலையை தாரும், பாவத்திலிருந்து விடுதலையை தாரும் என்று அவர் திருப்பாதங்களை அண்டிக் கொண்டால் நிச்சயம் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கும். கர்த்தர் நம்மை விடுதலையாக்குவார், பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். அதன் பின்பு நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்கும். அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரியான ஒரு காரியம் தாவீது ராஜாவின் காலத்தில் நடந்தது. தாவீது ஐயா கர்த்தருக்கு ஏற்ற மனிதர், கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தர் சொன்னதை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். ஆனால் அவர் வாழ்க்கையிலும் ஒரு சோதனை காலம் வந்தது. அதில் தோற்றம் போய்விட்டார். சோதனைக்காரன் வந்து வேசித்தன ஆவி அவரை பிடித்தது. இது நிமித்தம் என்ன ஆனது என்றால், அவர் பத்செபாள் என்ற ஒரு அடுத்தவன் மனைவியின் மீது ஆசைப்பட்டு தவறு செய்கிறார். அந்த மனிதனை கொன்று பத்செபாளை தனக்கு மனைவியாக்கி கொள்ளுகிறார். இப்படி செய்ததின் நிமித்தம் கர்த்தர் கோபம் கொண்டு அவருடைய 4 பிள்ளைகளை கொன்று போடுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் தாவீதையும் பெற்றுக் கொண்டார். இது நடப்பதற்கு முன்பாக தாவீதையா பத்செபாளிடத்தில் பாவம் செய்து உரியாவை கொன்று, பத்செபாளின் கணவர் உரியா, அவரை கொன்றுவிட்டு பத்செபாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். இப்படி செய்த பின்பு கர்த்தர் அவரிடத்தில் தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். காத்திலும் தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ செய்தது என்ன என்று கேட்கிறார். தாவீது ராஜா தான் செய்த தவறை உணர்ந்து உடனே ஓடி போய் தன்னை தாழ்த்தி கொண்டு, நான் தவறு செய்தேன் சுவாமி, அந்த பெண்ணிடம் நான் பாவம் செய்து விட்டேன், அந்த பெண்ணின் கணவரை கொன்று விட்டேன் என்று தான் செய்த குற்றத்தை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொண்டார். அதனால்தான் கர்த்தர் தாவீதையாவை என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லுகிறார். அந்த ஒப்புக்கொள்ளும் தன்மை ஒரு குழந்தையின் மனம் போல, ஒரு புறாவின் மனம் போன்ற ஒரு மனம். நாம் தவறு செய்தால் தவறுதான். அதே தவறை நமக்கு தெரிந்த நம் பக்கத்தில் இருக்கிற இன்னொருவர், நம் நண்பர் செய்தார், நாம் என்ன சொல்லுவோம்? அவன் தவறு செய்து விட்டான் என்று உடனே சொல்லுவோம். அதே தவறை நாம் செய்து விட்டால், இல்லை, அதுக்கு வேறு காரணம் இருக்கிறது என்று சொல்லுவோம். அல்லது சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியில்லை என்று சொல்லுவோம். ஏதாவது சாக்கு போக்கும் காரணங்களும் சொல்லிக் கொண்டிருக்க கூட, அடுத்தவர் செய்தால் அது எப்படி தவறோ அவர்களைப் போலதானே நாமும் மனிதர். நாம் செய்தாலும் தவறுதான். தவறு செய்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். அதனால் அது சரியாகி விடுமா? தவறு தவறுதானே. அதனால் நாம் பாவம் செய்து விட்டால் அந்த பாவத்தை நாம் ஒப்புக்கொள்ளும் மனம் வேண்டும். பிறர் செய்தால் உடனே குற்றம் சாட்டுகிற நம்முடைய மனம், நாம் செய்த தவறை மட்டும் மூடி மறைப்பதோ அதை மழுப்பவோ பார்க்கக்கூடாது. அது தவறா இருக்கிறது. கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை பிரியமாய் இருக்கிறார். நாம் அவரிடம் போய் நாம் ஒப்புக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, பாவம் என்றால் வெறும் விபச்சாரம் மட்டும் பாவம் அல்ல. முதலில் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். பலருடைய நினைவில் இந்த பாவம் செய்யவில்லை, அதனால் நான் பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தவறு, மிகப்பெரிய தவறு. விபச்சாரம் என்பது ஒரு பாவம். அதை செய்யவில்லை என்றால் உலகத்தில் எத்தனையோ இன்னும் பாவங்கள் இருக்கிறது. எல்லா பாவத்தையும் விட வேண்டும். 10 கட்டளைகளையும் படித்து ஒன்றையும் மீறாமல் நடக்க வேண்டும். பாவம் எது, பரிசுத்தம் எது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான் வேத வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம ஒரு காரியத்தில் மட்டும் சரியாக இருந்துவிட்டு நம்மை நாமே நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு மிகப்பெரிய பாவம், கொஞ்சம் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால்,
நம்மை நாமே நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருப்பதே மிகப்பெரிய பாவம். அதுதான் மிகப்பெரிய மேட்டிமை, பெருமையா இருக்கிறது. அதுவும் கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்மை நாமே நான் நீதிமான் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்பதை நம்மால் 100% சொல்ல முடியாது. நம் மனம் அறிந்த வரைக்கும் நாம் பாவம் செய்யாமல் இருக்கிறோம் என்றே சொல்ல வேண்டும். நான் எந்த பாவமும் செய்யவில்லை. பாவம் செய்யாமல் இருக்க முடியும். எல்லாரும் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. அப்படிதான் இருக்க வேண்டும். பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழவே முடியாது என்று சொல்லுகிற கருத்தும் தவறு. பரிசுத்தமாய் வாழ முடியும். எல்லோராலும் முடியும். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அதைதான் இந்த பூமியில் வந்து செய்து காட்டிவிட்டு போனார். அதனால் பரிசுத்தமாய் வாழ்வது என்பது முடியும் காரியம். பாவம் இல்லாமல் மனிதனால் வாழ முடியும். பிறக்கும் போது பாவியா இருக்கிறான், ஆனால் பாவியாகவே வாழ்ந்து கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லவில்லை. நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள மறுரூபமாகுங்கள், பூரணராகுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட வேண்டும், பரிசுத்தம் அடைய வேண்டும். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நான் பாவி என்று பாடிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லவே இல்லை. நான் பரிசுத்தர். நீங்கள் பிறக்கும் போது பாவியா இருக்கலாம், ஆனால் நான் என் ரத்தத்தால் கழுவி உங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். பரிசுத்தமாய் வாழுங்கள் என்றே கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய உபதேசங்களும் 10 கட்டளைகளும் வேத வாக்கியங்களும் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர நாம் பாவியாகவே வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால் இவைகள் எல்லாம் தேவையே இல்லையே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததும் நமக்காக ஜீவனை தந்ததும் எல்லாம் வீணா இருக்குமே. அவர் பட்ட சிலுவை பாடுகள் எல்லாம் வீணா இருக்குமே. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனமாற்றம் அவசியம். நம் மனதில் பிறக்கும் போது பாவ சுபாவங்கள் இருக்கும். பெற்றோர்களிடம் என்பது, நம் சமுதாயத்தை பார்த்து கற்றுக்கொள்வது, நம் குடும்பத்தை பார்த்து கற்றுக்கொள்வது, நன்மை தீமை எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருப்போம். ரட்சிக்கப்பட்ட பின்பு வேதத்தை எடுத்து தியானிக்கும் பொழுது நம் பெற்றோர்களிடத்தில் இருக்கிற நீதி நியாயங்கள் என்ன என்றும் தெரியும். அவர்கள் செய்கிற தவறுகள் என்னவென்றும் தெரியும். தவறுகளை விட்டுவிட்டு நீதி நியாயங்களை பின்பற்ற கற்றுக்கொள்வோம். இப்படியே சமுதாயத்தை குறித்து இப்படி எது சரி எது தவறு என்பதை விலக்கி காட்டும் கண்ணாடியாக வேதவசனம் இருக்கிறது. அதை தினந்தோறும் படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆவது 4 அல்லது 5 அதிகாரங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் வேதாகமம் முழுவதும் படித்து விடலாம். ஒரு முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை ஒவ்வொரு வருடமும் ஒரு முறை படிக்க வேண்டும். அப்படி நாம் படிக்க தொடங்கினால் மிகவும் அற்புதமாய் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையை. ஒவ்வொரு முறை நாம் படித்து முடிக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாவதை, நம்முடைய மனநிலையில் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நம் மனம் பறவையை போல லேசாகும். கவலைகள் மறந்து போகும், வேதனைகள் மறந்து போகும், துன்ப துயரங்கள் எல்லாம் மறந்து போகும். நம்முடைய மனம் மிகவும் லேசாகும். எதை கண்டும் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். இப்படிப்பட்ட சுபாவங்கள் எல்லாம் நம்மை விட்டு ஓடி போகும். வேத வசனத்தை படிக்க தொடங்கினால் நம் மனதில் நிம்மதி நிச்சயமாய் இருக்கும், நிரந்தரமாய் குடியிருக்கும். அதை சற்று கவனித்து பார்ப்போம். வேத வசனங்கள் என்பது இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஜீவனை விட முக்கியமானது. ஜீவனை இழந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை என்றால் பெற முடியாது. தயவு செய்து இதை புரிந்து கொள்வோம். கர்த்தரை நேசிப்போம், அவரை கண்டு கொள்வோம். இப்படியாக நாம் மனம் திரும்பி பாவம் எது பரிசுத்தம் எது என்பதை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தொடங்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே பரலோகத்தை சென்றடைய முடியும். இல்லாவிட்டால் இவ்வுலக வாழ்க்கையை விட்டு முடிந்ததும் நாம் கர்த்தரிடம் போய் சேர முடியாது. புரிந்து கொண்டு நடப்போம். இப்படி கர்த்தர் நம்மை மனம் திரும்பும்படி, நம்மிடத்தில் இருக்கிற பாவ சுபாவங்களை விட்டு ஒழித்து மனம் திரும்பும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இதற்கு இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொல்லுகிறார். சீர்கட்ட இஸ்ரவேலே மனம் திரும்பு. அதாவது பாவங்களை ஒப்புக்கொண்டு, தாவீது ஐயாவை போல நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொண்டு மனம் திரும்பி அதை விட்டு விட வேண்டும். திரும்பவும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதற்கு பெயர்தான் மனம் திரும்புதல். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும். இப்படியாக நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். இன்னும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நாயகர். உங்களை நான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக
உங்களை நான் அழைத்து வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்தேன். இப்படியாக அழைத்து கொண்டு வந்து, அதாவது பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டு இஸ்ரவேலர்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அங்கிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு, அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்திற்கு ஏற்ற மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை வழி நடத்த மேய்ப்பர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தருடைய நீதி நியாயங்களை சொல்லி கொடுத்து உங்களை நல்லபடியாக வழி நடத்த, பரிசுத்தமாய் வாழ வைக்க நான் உங்களுக்கு மேய்ப்பர்களை, உங்களை வழி நடத்துகிறவர்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் அறிவோடும் புத்தியோடும் உங்களை வழி நடத்துவார்கள். வேத ஞானத்தின்படி உங்களை நடத்துவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அப்பொழுது தேசத்தில் பழுகி பெருகுகிற காலம் வரும். அப்படி நீங்கள் பழுகி பெருகும் பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி எங்கே என்று நீங்கள் தேட மாட்டீர்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அதை குறித்து நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். உடன்படிக்கை பெட்டி இவை செப்பனிடப்படுவதில்லை, அது பழுது பார்க்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை, அவர்கள் நினைவில் இருப்பதும் இல்லை. உடன்படிக்கை பெட்டியை குறித்த நினைவுகள் கூட அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் நினைவில் அது வருவதும் இல்லை, அதை குறித்து அவர்கள் விசாரிப்பதும் இல்லை. உடன்படிக்கை பெட்டியை குறித்தான எண்ணமே இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள். அதை குறித்து விசாரிக்க மாட்டீர்கள், அதை பற்றி நினைக்கவும் மாட்டீர்கள். இப்படியான ஒரு காலம் வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அக்காலத்திலே எருசலேமே கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுவார்கள். சகல ஜாதியாரும், உலகெங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் உலகெங்கும் இருந்து அங்கு ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள். அவர்கள் இனி பொல்லாத இச்சைகளின்படி நடக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி உலகம் எங்கும் இருக்கிற ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்களின் பொருள் என்னவென்றால், உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் இனி நினைக்க மாட்டீர்கள் என்று கர்த்தர் முதலில் சொல்லுகிறார். இரண்டாவது காரியம், எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லுவார்கள். உலகெங்கும் இருக்கிற சகல ஜாதியாரும் அங்கு கூடி வருவார்கள். கர்த்தருடைய நாமம், எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு இந்த வேத வாக்கியம் 500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் வார்த்தை சுமார் 400 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. இதன் பின்பு 400 வருடங்கள் கழித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமில், அவர் இஸ்ரவேலில் பிறந்து எருசலேமில் சிலுவை மரணம் அடைகிறார், சிலுவை பாடுகளை அனுபவிக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் பரலோகத்தை சென்றடைகிறார். இந்த காரியம் நடக்கிறது. இந்த சம்பவம், கர்த்தருடைய முதல் வருகைதான் இங்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் எருசலேமில் விளங்கும், அந்த நாமத்தின் நிமித்தம் உலகெங்கும் இருக்கிற சகல ஜாதியாரும் அங்கு கூடி வருவார்கள் என்று. அப்படியானால் உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் நினைக்க மாட்டீர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் முழுவதும் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு மிக தெளிவாய் புரியும். இப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 10 கட்டளைகளை யாரையாவது கேட்டால் சரியாக தெரியாது. உடன்படிக்கை பெட்டியை குறித்து அநேகம் கிறிஸ்தவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது. ஆனால் எருசலேமுக்கு அநேகர், உலகெங்கும் இருக்கிறவர்கள் எருசலேமுக்கு சுற்றுலா செல்கிறார்கள். வருடத்திற்கு ஒரு முறை வெளிநாடுகளிலிருந்து, எல்லா தேசங்களிலிருந்தும் எருசலேமுக்கு சென்று அங்கு கர்த்தர் பிறந்து வாழ்ந்து சிலுவை மரணம் பெற்று அடைந்த அந்த இடத்தை பார்க்க செல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமம் விளங்கிய எருசலேமை நோக்கி செல்லுகிறார்கள். இந்த வசனங்கள் தத்ரூபமாக இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இச்சைகளின்படி வாழாமல் மனம் திரும்புவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் அவருடைய பரிசுத்த ரத்தம் இந்த பூமியில் சிந்தப்பட்டு நாம் பாவ மன்னிப்பு பெறுகிறோம். அது நிமித்தம் விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற, ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம் ஆவியில் ஊற்றப்படுகிறது.
நம்மேல் ஆவியின் மண்டலத்தில் ஊற்றப்படுகிறது. அதனால் நாம் பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்கிற மனதை பெற்றுக் கொள்கிறோம். அதனால் இச்சைகளை விட்டு விலகி நாம், அதாவது மறுபடியும் நாம் பிறக்கிறோம் அல்லவா, ரட்சிக்கப்படுகிறோம், விசுவாசித்து கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் பழைய பாவங்கள் இச்சைகளை நாம் வெறுத்து விடுகிறோம். இப்படி நடக்கும் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லி வைத்திருக்கிறார் 2400 வருடங்களுக்கு முன்பாக. இன்று நம் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு மனிதரும் அனுபவிக்கிற சம்பவத்தை அன்றே அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்பொழுது, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு பின்பாக என்ன நடக்கும்? யூதா கோத்திரத்தார் இஸ்ரவேலரோடு சேர்ந்து கொண்டு எல்லோரும் ஒரே ஒற்றுமையாக, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு வட தேசத்திலிருந்து புறப்பட்டு எல்லோரும் தங்கள் தேசத்திற்கு வருவார்கள். இஸ்ரேல் தேசம் 1946 வரைக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தேசம் சிதறடிக்கப்பட்டது. இஸ்ரேல் தேசம் என்று ஒன்று இல்லாமல் போயிற்று. 1946 வருடம்தான் இஸ்ரேல் தேசம் மீண்டும் உருவானது. உலகெங்கும் இருக்கிற யூதர்கள் ஒன்று சேர்ந்து அங்கு வந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் பல கோத்திரத்தாரும் அங்கு இருக்கிறார்கள். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியெல்லாம் நீ அக்கிரமமாய் வாழ்ந்ததினால் உன்னை பிள்ளைகளை போல என்று எண்ணி, உன்னை என் பிள்ளைகள் என்று சொல்லி என் சுதந்திரத்தை நான் உனக்கு எப்படி கொடுப்பேன் என்று சொன்னேன். எப்படி உனக்கு உரிமையை கொடுப்பது என்று நான் சொன்னேன். ஆனாலும் நீ என்னை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னை விட்டு விலகுவதில்லை என்று நான் திரும்பவும் சொன்னேன். இனி கர்த்தரை விட்டு விலகாமல் அவரோடு சேர்ந்திருக்கும் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இன்று நம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. 1000 வருடங்கள். ஒரு மனைவி தன் கணவனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேலர்கள் நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது உண்மை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இஸ்ரவேலர்கள் தங்கள் வழியை மாறுபாடாக்கி கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததை நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த இடங்களில் கேட்கும். இப்படி இஸ்ரவேலர்கள் தங்கள் அக்கிரமங்களை, அவர்கள் கர்த்தரை மறந்த நினைவுகளை எல்லாம் மறந்துவிட்டு செய்த பாவங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து உயர்ந்த ஸ்தானங்களில் தங்களை நினைத்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறார், சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களும் யூதா கோத்திரத்தாரும் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களை நான் மன்னித்து உங்களை விடுதலை ஆக்குகிறேன், உங்களை குணமாக்குகிறேன், உங்கள் பாவங்களிலிருந்து நான் உங்களை விடுதலை ஆக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ கர்த்தாவே, நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம், நீரே எங்கள் கர்த்தர், நீரே எங்கள் தேவனாகிய கர்த்தர். குன்றுகளையும் திரளான மலைகளையும் நம்புவது விருதா. அப்படி என்றால் அநேக மலைகளையும் குன்றுகளையும் அதன் கீழ் செய்யப்படும் வழிபாடுகளையும் நம்புவது வீணான செயல், எதற்கும் பயன்படாத வெறுமையான காரியம். அப்படி என்றால் சிறு பிள்ளைகள் பொம்மைகளை வைத்து விளையாடுவது போல பயனற்ற செயல்கள் அவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் ரட்சிப்பு, கர்த்தருடைய ஜனங்களின் ரட்சிப்பு என்பது கர்த்தருக்குள் இருப்பது மெய்தான். அவருக்குள் தான் நம்முடைய பாதுகாப்பு இருக்கிறது. ரட்சிப்பு என்றால் பாதுகாப்பு என்று பொருள். நம்முடைய பாதுகாப்பு கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு நம்முடைய பாதுகாப்பு என்பது கர்த்தருக்குள் இருக்கிறது. அவரோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் இருக்கிறது. அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, அவரோடு நாம் ஒன்றாக சேர்ந்து அவர் வழிகளில் நடக்கும் போது, அவர் பக்கத்தில் நாம் இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த லட்சையானது அப்படி என்றால் இது எதை குறிக்கிறது என்றால், இஸ்ரவேலர்கள் இத்தனை காலம் செய்த
கர்த்தருக்கு விரோதமாக புதிய புதிய தெய்வங்களை உண்டு பண்ணி அவர்கள் அங்கு தேசத்தில் மலைகளின் அடியிலும் மலைகளிலும் பச்சையான மரங்களிலும் சிலைகளை செய்து அவர்கள் வணங்கினார்கள். அதே நிமித்தம் அவர்களுடைய ஆடுகள், மாடுகள், பிள்ளைகள் எல்லாம் கொல்லப்பட்டு போயின. இவைகள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானது நிமித்தம் பொல்லாதவன் கையில் பிடிப்பட்டு இப்படிப்பட்ட பேரிழப்புகளை இழந்தார்கள். எங்கள் இச்சையினாலே நாங்கள் இப்படியெல்லாம் இழந்து அவமானத்திற்குள்ளானோம், நஷ்டப்பட்டு கிடந்தோம். நாங்கள் லட்சையிலே கிடைக்கிறோம், அப்படி என்றால் அவமானத்தில் இருக்கிறோம் என்று பொருள். நாங்கள் அவமானத்தால் மூடப்பட்டு கிடக்கிறோம். பாவம் செய்தோம், எங்கள் ஆடு மாடுகளை இழந்தோம், எங்கள் ஆடு மாடுகளை இழந்தோம், எங்கள் பிள்ளைகளை இழந்தோம். இப்படியாக நாங்கள் பாவம் செய்து அவமானத்தால் மூடி கிடக்கிறோம் என்று இஸ்ரவேலர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேலர்களின் சார்பில் எரேமியா தீர்க்கதரிசி ஐயா சொல்லுகிறார். இப்படியாக கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார். நாங்களும் எங்கள் பிதாக்களும், எரேமியா ஐயா சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை இது. விண்ணப்பம் செய்கிறார், ஜெபிக்கிறார், கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுகிறார், நாங்களும் எங்கள் பிதாக்களும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்வோம் சுவாமி. நாங்கள் பாவத்தில் அநேகம் பாவங்கள் உமக்கு விரோதமாய் நாங்கள் செய்திருக்கிறோம். எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் கேட்காமலும் போனோம். இப்படியாக நாங்கள் பாவம் செய்வோம் என்று எரேமியா தீர்க்கதரிசி தங்கள் பாவத்தை ஒப்புக்கொண்டார். இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுக்கு முன் உதாரணமாக அவர்கள் சார்பில் இப்படியாக ஐயா ஒப்புக்கொண்டார். இப்படி கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுது நாம் முழுமையாய் கர்த்தரிடத்தில் நாம் பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். நான் இதை செய்தேன் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். காரணம் சொல்லக்கூடாது, நான் தவறு செய்யவில்லை என்று வாதாடக்கூடாது. நான் செய்தேன் சுவாமி, இது என்னுடைய தவறு, என்னை மன்னியும் என்று அவர் திருப்பாதம் சேர்ந்தால் நிச்சயம் பாவமன்னிப்பு கிடைக்கும். நம் வாழ்க்கை மறுவாழ்வு பெறும். புதிய மனிதர்களாய், பாவம் இல்லாதவர்களாய் நம்மை கர்த்தர் மாற்றி நம்மை வழி நடத்துவார். அவர் மிகவும் பெரியவர், நல்லவர். நான் விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாணவராக